உண்மையாலுமே இந்த வார்த்தை அவ்வளவு கஷ்டமாக இருக்குங்க. கோவில் ஆடக்கூடாது, அது தப்புன்னு சொல்லுங்க. உண்மையாலுமே அது தப்பான செயல் தான். அந்த வீடியோவில் யாரெல்லாம் ஆடினாங்களோ அவங்க மேலே நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள உள்ள வைக்க சொல்லுங்க. அவங்க பண்ண இந்த செயல்னால கோவிலோட புனிதம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றது தான் குறைஞ்சபட்ச நியாயம். ஆனா அதையெல்லாம் பண்ணாம அவங்க எங்கவா இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எதுக்கு நீங்க எடுக்கணும்? அந்த செயல் தவறானது, அங்க வந்த பெண்களையும் அந்த செயல் பாதிச்சிருக்கு. அதனால நீங்க இதை கேஸா எடுங்க. அவங்க குருக்கள் மாதிரி வேஷம் போட்டு இந்த செயலை பண்ணனதுனால எங்க குருக்களோட மனசெல்லாம் புண்பட்டுச்சுன்னு கூட சொல்லுங்களேன். ஆனா ஒரு அர்ச்சகரோட மனசும் இங்க புண்படவே இல்லை. நீங்க டக்குன்னு விட்ட வார்த்தை அவா எங்கவா இல்ல. சரி, உங்கவா இல்ல, அப்ப அவங்க வேற யாரு? அப்ப நம்ம ஸ்ரீநிதி சொல்ற மாதிரி வச்சுக்கலாமா? டைரக்டா ஸ்ரீநிதி சொல்ற மாதிரி நம்ம சொல்லிடக்கூடாது. உங்கவால ஒருத்தர், ஆனா அவ எங்கவா, அதை நாங்க பெருமையா சொல்லிக்குவோம். இந்த டாக்டர் ஷர்மிளா அவர்களை எங்கவான்னு சொல்லுவீங்களா இல்ல உங்கவான்னு சொல்லிப்பீங்களா? எந்தவாவா இருந்தாலும் டாக்டர் சொல்றது எவ்வளவு கரெக்டா இருக்குங்கிறத மட்டும் கவனிங்க. இந்த டாக்டர் ஷர்மிளாவோ அவங்க பேசுறதா பேசல, எங்க ஸ்ரீநிதி பேசுனத அவ்வளவு ஆர்வமா உள்வாங்கி அதை அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இந்த பாப்பா யாருன்னு தெரியல, ஆனா இவங்களுடைய ரீல்ஸ் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால ட்ரெண்டிங். அந்த வகையில நாமெல்லாம் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சங்கிகள் எப்படி மத்தவங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத நச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்கவான்னு சொல்ல மாட்டோம், இவங்கெல்லாம் நம்மவான்னு சொல்றதும் தப்புதான். எல்லாருமே நாம தான். இந்த எங்கவான்னு சொல்றீங்களே, அந்த எங்கவாங்கிறது யாரு? இந்த பாஸ்கி சொல்ற மாதிரி எடுத்துக்கலாமா? கேளுங்க, பாஸ்கி அறிவாளி, பிறவி அறிவாளி. கிரியேட்டிவிட்டிக்கு பேர் போன இந்த பிராமின் கம்யூனிட்டி in the world, it's the supreme community in the world, there is no doubt about it. மூல வலிமை ஜாஸ்தின்னு சொன்னவாதான் உங்கவா வச்சுக்கலாமா? வேர்ல்ட்லயே ஹையஸ்ட் இன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிக்கிறதும் நீங்க தான். உங்கவாவே தான். இப்போ ஆடினவா யாரு அப்படிங்கிற சண்டை அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்படி எல்லாம் ஆடினா அவ எங்கவா இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா, இல்ல அப்படி ஆடினது தப்புன்னு சொல்ல வரீங்களா? ஆடினவாக்களே வீடியோ போட்டுண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கா. இந்த தேவநாத குருக்கள்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு உங்கவா தான். ஆனா நல்ல வேலை உங்கவா இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன் சொல்லலைன்னா எங்கவாக்கள், அதாவது நாங்கள்லாம் உள்ளுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்தோம். இப்போ அனைத்து சாதின்னு இல்லை, அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகலாம்னு சொன்னதுனால உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. தயவு செய்து எனதருமை சூத்திர சகோதரர்களே, நீங்கள்லாம் இப்படித்தான் இருப்பீங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு பக்தியே இருக்காதாமா, சாமி மேல பயமும் இருக்காதாமா, பயபக்தியும் இருக்காதாமா, நீங்கள்லாம் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு இப்படித்தான் ஆடுவீங்களாமா அப்படின்னு அவங்க சொன்னா பரவாயில்ல. ரொம்ப வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் இப்படித்தான் ஆடுவோன்னு நீங்களே சொல்கிறீங்களேங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அவங்க எப்படி தெளிவாக அவங்கவாவை எப்படியெல்லாம் காப்பாற்றலாங்கிறதுக்காக ஸ்போர்ட்டிவாக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவள் தொடுற வரைக்கும் அது சாமி, சூத்திரவா யாராவது தொட்டுட்டா அது உடனே சிலையா மாறிடுது. எப்படின்னு கேட்குறேலா? இது வரைக்கும் யாரும் சாமி திருட்டுன்னு சொன்னதே கிடையாது, சிலை திருட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை திருப்பியும் அந்த சிலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் காலையில இருந்து திருப்பியும் அந்த சாமியா மாறிடுது. ஏன் தெரியுமா? அதை தொட்டது நாம, அதாவது சூத்திரர்கள். சூத்திரன் கை வச்சாலே தீட்டாயிடுது. இதுன்னு இல்லை, எல்லாமே அந்த மாதிரி தான் சூத்திரர்களும் அங்க வரலான்னு சொன்னதுனாலயே இது தீட்டாயிருச்சு. அதனாலதான் குடுகுடுன்னு ஓடி அவா எங்கவா இல்லைன்னு அவா சொல்றா. சூத்திரர்கள் நமக்கு எங்க போச்சுங்க அறிவு? நீங்க தானே சொல்லணும் அவா எங்கவாலும் இல்லைன்னு. ஏன்னா எங்க ஆளுங்களுக்கு சாமி ஆடி நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. குழந்தை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க குழந்தை சாமிக்காக என்னென்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த ஓடுறாங்க பாருங்க, குழந்தை ஓடு. இந்த குழந்தைங்க பக்தியில ஓடுறாங்க. எங்க ஆளுங்களுக்கு உண்மையான பக்தி இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட எல்லா வழிகளையுமே தாங்கிக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் சாமி வர்றதுனால தான் கிட்டத்தட்ட அதுக்கு பேரு ஹையஸ்ட் ஃபிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உடம்ப உலுக்கி எடுத்து ஆடி கீழே களைச்சு போய் விழுவோம். எங்க அவாக்களுக்கெல்லாம் பக்தி ரொம்ப நிறையாவே இருக்குங்க. நாங்க ஒரு நாள் சாமியை நாங்க தான் காப்பாத்துறோம்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது.
சாமி காப்பாத்துந்தா உள்ள இருக்கிற சாமிகிட்டையும் சொல்றோம், உங்கவா கிட்டையும் சொல்றோம். ஆனா உங்கவாக்கள்லயே சிலர் இருக்காங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? நகை எடை குறைப்பவர்கள், பண எண்ணிக்கை குறைப்பாளர்கள். சிலை, அதாவது எங்களுக்கு சாமி உங்களுக்கு சிலை, அதோட ஸ்ட்ரென்த்தை வீக் பண்றவங்க. இப்படியெல்லாம் வேலை பார்க்குற உங்கவாக்கள் மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்காம ஆடினவா எங்கவா இல்லை அப்படின்னு ஏன் சொல்றீங்க? தப்புன்னு சொல்லுங்க, அது சரி. எங்கவா இல்லைன்னு சொல்றது சரி இல்லை, அது தப்பு. அன்பார்ந்த சூத்திர சங்கிகளே, ஸ்ரீநிதி உங்களுக்கெல்லாம் நல்லா புரியுற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னதான் இந்துக்கள்னு சொன்னாலும் அவ வேற நீங்க வேற அப்படிங்கிறத அவங்க ஃபாலோ பண்றாங்கிறத சொல்லி காமிச்சாங்க. அப்போ இவ்வளவும் தெரிஞ்ச நாம ஏன் நமக்காக பேசக்கூடாது? நீங்கெல்லாம் உங்களுக்காக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கெல்லாம் திருப்பி அங்க வந்துருவோம்ல. ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் எங்களோட எந்த தாத்தா மாறினாருன்னு தெரியல, இன்னைக்கு நான் வேறையா இருக்கேன். ஸோ அங்கேயே இருக்கிற என்னுடைய சகோதரர்களே, நீங்கள்லாம் சேர்ந்து நல்ல முடிவாக எடுங்க. எங்கவா எப்பவுமே நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நல்லவங்க, எப்பவுமே சுயமரியாதை உள்ளவர்கள்னு சொன்னால் போதும். நாம் எதையுமே கடவுள்கிட்ட போய் கேட்க வேண்டியது இல்லைங்க. கடவுள் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு. சிந்திக்கக்கூடிய அறிவையும் செயல்படுத்தக்கூடிய உடலையும் அடுத்த தலைமுறையை காக்க வேண்டிய நல்ல மனசையும், இது எல்லாத்தையும் தாண்டி எதையும் பகுத்தறிந்து பார்க்கும் பகுத்தறிவையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பகுத்தறிவுடன் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது எந்த கடவுள் புத்தகத்திலையும் எந்த சாமியும் சொன்னதாக சொல்லப்படல. அதாவது கடவுள்கள் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய கணியன் பூங்குன்றனின் மாபெரும் தத்துவம் இது. தீதும் நன்றும் பிறர் தர வாராதது. நாமளும் அவங்கள மாதிரி எங்கவா உங்கவா அவங்கவா இவங்கவா நல்லா பேசாம எல்லாரும் வா, சமமா வா, சமத்துவமா வா, சகோதரத்துவமா இருப்போம், சமூக நீதியை நிலைநாட்டி புன்னகையோடு இருப்போம். இனியாவதும் எங்கவா உங்கவான்னு சொல்லாதீங்க, எல்லாரும் வா புன்னகையோடு. நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.